ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் விவசாயிகள் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள்ல வேளாண் துறைக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார்? நமது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துடைய சாதனை ரொம்ப பெரிய அளவில் விவசாயிகள் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடைக்கோடியில் உள்ள விவசாயிகள் வரைக்குமே மத்திய அரசின் செயல் திட்டங்கள் சென்றடைஞ்சிருக்கு. இதற்கு உதாரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துதல், நவீன கால வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்களுடைய தொழில்நுட்ப மேம்பாடு, இது அனைத்திலையும் மிகப்பெரிய பங்கு மத்திய அரசு செலுத்திக்கிட்டு வராங்க. இதற்கு ஆதாரமாக நிறைய குறியீடுகள் இப்போ மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலமாகவும் வெளியிடப்பட்டு உள்ளது. இதுவே இதற்கு ஒரு சான்றாக அமையும். விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக, வேளாண் துறை முன்னேற்றத்திற்காக அரசு பெரிய பங்காற்றி இருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அரசோட திட்டங்களை செயல்படுத்துறதுல வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பங்களிப்பு என்ன சார்? ஏன்னா நீங்க தான் முக்கியமான ஒரு பங்காற்றுறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். விவசாயிகளை நீங்க எப்படி அணுகுறீங்க சார்? இந்திய அரசுடைய அமைச்சக பொறுப்பில் பார்த்தீங்கன்னா மேடம், வேளாண்மை அறிவியல் மையம் முக்கிய பங்காற்றுது. மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் நம்ம நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தை நேரடியாக நிர்வகிச்சு வராங்க. இந்த வேளாண்மை அறிவியல் மையங்களின் மூலமா விவசாயிகளுடைய அன்றாட அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய விற்பனை வாய்ப்புகள், சாகுபடி சம்பந்தமான சந்தேகங்கள், புதிய தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு கொண்டு சேர்ப்பது, இப்படி பல கட்டத்தில் இந்த வேளாண்மை அறிவியல் மையம் பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா நம்ம பாரத நாட்டுல சுமார் 731 வேளாண்மை அறிவியல் மையங்கள் ஒரு மாவட்டத்துக்கும் அந்த மத்திய அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம் சேர்த்து இந்த ஒரு பகுதியில 76 வேளாண்மை அறிவியல் மையங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னா, வேளாண்மையின் உற்பத்தி திறன், லாபம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியை விவசாயிகள் எடுத்த கொண்டு போறதா என்னுடைய இலக்கா இருக்கு மேடம். இப்ப விவசாயிகளுக்கு நீங்க வழங்கக்கூடிய அறிவுரைகள், விவசாயி ஒரு பொருளை மகசூல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த முதல் கட்ட அறிவுரைகள் தொடங்கி, உரங்கள் தொடங்கி என்னென்ன விஷயங்களை நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க சார்? குறிப்பா இதற்கு உண்டான எங்களுடைய பணி செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்டது போல இதற்கு என்னென்ன ஒரு அளவீடு செஞ்சு அது எப்படி நாங்கள் செயல்முறைப்படுத்தணுன்றத மத்திய அரசு எங்களுடைய நேரடி வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. இப்ப வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமா பாத்தீங்கன்னா முதல்ல நாங்க செயல்படுத்துறது பண்ணை அளவிலான சோதனைகள். அதாவது பண்ணை அளவுல என்ன சோதனை நடத்துவோம்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆன் ஃபார்ம் ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதாவது பல்வேறு வேளாண் முறைகளின் கீழ் குறிப்பிட்ட இடங்களுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை கண்டறிஞ்சு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்காக இந்த பண்ணை அளவிலான சோதனைகளை செய்வோம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா முக்கியமா முன்னணி கள விளக்கங்கள், அதாவது ஆங்கிலத்தில் ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்ப நீங்க சராசரியா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள்ல இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமா கிட்டத்தட்ட 34,432 சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு. அதே போல 20,000க்கு மேற்பட்ட தொழில்நுட்பங்களை நாங்க இந்த முன்னணி கள விளக்கங்கள் மூலியமா வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகளில் என்னென்ன கிடைக்கக்கூடியதோ அந்த உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் வகையிலையும் விவசாய மக்களிடம் நாங்கள் கொண்டு சேர்த்து இருக்கோம். அதாவது எந்த பகுதியில எந்த பொருள் விளையும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கான அறிவுரைகள் இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலா வழங்கப்படுது அப்படின்றத நம்ம கண்கூடா தெரிஞ்சுக்க முடியுது சார். விவசாயிகள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படின்றது என்ன, அதற்கான தீர்வுகளா நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா தரமான விதைகள், தரமான உரங்கள், இந்த மாதிரி பொருட்கள் இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலா கொடுக்கப்படுதா? அதை பற்றி சொல்லுங்க சார். நான் சொன்னது போல 2 செயல்முறை விளக்கங்கள், அப்புறம் இந்த பண்ணை அளவிலான சோதனைகள் தவிர நாங்க இப்ப புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்ப்பதிலையும் நாங்க முக்கிய பங்காற்று வரோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப பயிற்சிகள் தரோம். அதுல விவசாயிகள், பண்ணை பெண்கள், அப்புறம் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் விரிவாக்க பணியாளர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக தனியா பயிற்சிகள் ஏற்பாடு பண்றோம். விரிவாக்க செயல்பாடுகள்ல விவசாயிகளையும் பங்கேற்க செய்யறோம். இதை தவிர தரமான விதைகளுடைய உற்பத்தி செஞ்சு அதை விவசாயிகளிடமும் கொண்டு போய் சேர்க்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்தி எப்படி பண்றதுன்றதையும் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி நாங்க தொடர்ச்சியா பயணிக்கிறோம்.
தரமான கால்நடை இனங்கள் மற்றும் மீன் குஞ்சுகள் உற்பத்திலையும் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் பங்கு வந்து நாங்க விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சாதனைகள்ல கிட்டத்தட்ட வேளாண் அறிவியல் நிலையங்கள் பாத்தீங்கன்னா 60,000க்கும் மேற்பட்ட பயிற்சி திட்டங்களை நாங்க முடிச்சிருக்கிறோம். பயனாளிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் பேர் விவசாயிகள் வந்து இதன் மூலியமா பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல தரமான விதை உற்பத்தி சொன்னோம் பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா 20,000 டன்னுக்கு அதிகமான தரமான விதைகளை வந்து உற்பத்தி செஞ்சு விவசாயிகள்கிட்ட நாங்க வழங்கி இருக்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்தியிலுமே கிட்டத்தட்ட ஒரு 350 லட்சம் தரமான நடவு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்று நாங்க வழிவகை செஞ்சிருக்கிறோம். அதே போன்று கால்நடை சார்ந்த மீன் குஞ்சுகள் உற்பத்தி போன்ற தொழில்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 400 லட்சம் மீன் குஞ்சுகள் வந்து மற்றும் பசு மற்றும் செம்மறியாடு, வெள்ளாடு, எருமை போன்ற இனப்பெருக்க காளைகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நாங்க வழங்கி இருக்கிறோம். நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முன்பெல்லாம் வந்து ஒரு விவசாயினா ஒரு விவசாயம் மட்டும்தான் செய்வாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்ற ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. விவசாயி வந்து கால்நடை வளர்ப்போராகவும் இருக்கிறாரு, மீன் வளர்ப்போராகவும் இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கான வருமானம் வந்து அதிக அளவுல கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்படுது. கால்நடை வளர்ப்புக்காக விவசாயிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்குறீங்க சார்? முக்கியமா நகரமயமாக்கலால இளைஞர்கள்லாம் வந்து வேளாண்மை பற்றியோ இல்ல சிந்திக்கிறதோ இல்ல அவர்களுடைய தாய் தகப்பன் வந்து வேளாண்மையில ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் வந்து கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப நம்ம மத்திய அரசுடைய முனைப்பால பாத்தீங்கன்னா ஆரியான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது அட்ராக்டிங் அண்ட் ரீடைனிங் யூத் இன் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையில் இளைஞர்களை ஈர்த்தல் மற்றும் தக்க வைத்தல். இப்ப இந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள 731 மாவட்டங்களில 97 மாவட்டங்கள் வரைக்கும் இதை நாங்க வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை தவிர ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் வந்து காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண்மைக்கான தேசிய கண்டுபிடிப்புகள் போன்ற முயற்சிகளையும் நாங்க முன்னெடுத்து வரோம். இயற்கை வள வேளாண்மை சம்பந்தமாகவும் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்க ஈடுபடுத்தி கொண்டு வரோம். இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படிங்கறது வந்து பிரதமரும் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க, மத்திய வேளாண் அமைச்சரும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இயற்கையான உரங்கள் பயன்படுத்தப்படும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்காத மகசூலா இருக்கும் அப்படின்றத அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இப்ப இயற்கை விவசாயத்திற்கு மாறி இருக்கிறது, நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்? கண்டிப்பாங்க மேடம். மத்திய அரசின் திட்டத்திற்கு மேரா கௌரவ் மேரா கான் இந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா மை வில்லேஜ் மை பிரைட் என சொல்லக்கூடிய என் கிராமம் என் பெருமை ஒருங்கிணைந்த பண்ணை முறையில வந்து அனைவரும் ஈடுபடணும்ன்றதை ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் மொத்தம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 25,000 பங்கேற்பு செயல் விளக்கங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதனால 1 லட்சம் பண்ணை குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளாங்க. ஒரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் வந்து நேரடியா ஈடுபடுறதால கிராம சூழல்ல அனைவரும் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறைக்கு மாறுறதுக்கும் விவசாயம் சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கும் ரொம்ப முனைப்பை காட்டுறாங்க. நிச்சயமா சார், ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தி ரொம்ப சிறப்பா வந்து நிறைய விளக்கங்களை சொன்னீங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய இன்னொரு அம்சமா வந்து கால்நடை வளர்ப்பை வந்து பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்கு வந்து பருவநிலை குறித்த முன்னெச்சரிக்கை இல்லாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. சிறுதானியங்கள் குறித்த அந்த பயன்பாடு பற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லியிருக்கீங்க சார்? கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறுதானியத்தினுடைய பயன்பாடு இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் போது அதற்கான ஒரு விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறாங்களா விவசாயிகள்? எப்ப வந்து இயற்கை வேளாண்மை சார்ந்த அப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடுறாங்களோ இப்ப வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அவங்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. சிறுதானியத்தை நோக்கி இந்த உணவு பழக்க வழக்கங்களை நோக்கி வந்து மக்கள் வந்து மாறி வர்றதால இப்ப வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்ல குறிப்பாக மனையியல் சார்ந்த பயிற்சிகள் வர்றப்ப சிறுதானியத்தை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்தலாம், அதன் மூலியமா உடல்நிலையை பராமரிக்கிறது எப்படின்னு அதை கண்டறிஞ்சு நிறைய பேர் அதுல முக்கியமா மகளிர்கள் வந்து பெரிய அளவுல வந்து ஈடுபட்டு தொழில் முனைவோரா மாறி வெற்றிகரமா செயல்படுத்திக்கிட்டு வராங்க மேடம். மகளிரை வந்து ஒரு தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கான பயிற்சிகள் வேளாண் அறிவியல் நிலையத்துல வந்து வழங்கப்படுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக சொல்லப்படுது சார்? மத்திய அரசின் கீழ் அறிவிக்கப்பட்ட செயல் திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா 2 திட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுத்துறாங்க. கால்நடைகளை தாக்கக்கூடியதுல 2 நோய்களை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு வந்து வாய்க்கால் கோமாரின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், இன்னொன்னு வந்து கன்று வீச்சு நோய் புரூசலோசிஸ் சொல்லுவாங்க. இந்த 2 நோய்களுக்குமே பசு ஆதார்னு ஒரு எண்ணெய் கால்நடை சார்ந்த அந்த தொழில் ஈடுபடுற விவசாயிகளுக்கு வந்து கட்டாயமாக அதை பதிவு செய்யப்பட்டு நேரடியாக மத்திய அரசின் கீழ் இந்த 2 நோய்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு மானிய உதவியும் அவங்க வந்து செயல்படுத்திட்டு கொண்டு வராங்க. கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சார் எங்க தரமான ஒரு உயிரினங்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நீங்க சொல்றீங்களா சார்? குறிப்பா இந்திய அரசுக்கு கீழே நல்ல இனங்களை கண்டறிஞ்சு வெண்மை புரட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பால் உற்பத்தியில உலக அளவுல நாம தான் முதலிடத்துல இருக்கிறோம்.
இதற்கு முக்கிய காரணம் நாம வெண்மை புரட்சிக்கு பிற்பாடு பால் வளத்தை ஊக்குவிப்பதற்காக நம்ம கலப்பினத்துக்கு மாறணும். ஆனா இப்ப ஆரோக்கியத்தின் சூழலை நோக்கி போறதால எல்லாருமே கலப்பினத்திலிருந்து நாட்டு இனங்களுக்கு மாறிக்கிட்டு வராங்க. அதனால விற்பனை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் ஈடுபடுறதுல அதிகப்படியான ஈர்ப்பு நாட்டு ரகங்களுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு. அது குறிப்பா கறவை மாடுகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளா இருந்தாலும் சரி, இல்ல நாட்டுக்கோழி இனங்களா இருந்தாலும் சரி, இதற்கு மிகப்பெரிய விற்பனை வாய்ப்பு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசோட சாதனைகள்ல நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரீங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பா வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் மற்றும் பங்களிப்புகளை பத்தி சொன்னீங்க. இப்போ என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது சார் மத்திய அரசு சார்பில்? சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த செயல் திட்டங்கள் நடைமுறையில் படுத்தப்பட்டாலும் குறிப்பா இப்ப மத்திய அரசு ரொம்ப தீவிரமா செயல்படுற ஒரு முக்கியமான திட்டங்களை பற்றி நான் உங்களோட பகிர்றேன். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த கழிவிலிருந்து செல்வம், ஆங்கிலத்துல வேஸ்ட் டு வெல்த்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன கண்டறிச்சிருக்காங்கன்னா இந்தியாவில் விவசாய கழிவுகள் மூலம் ஆண்டுக்கு சுமார் 18,000 மெகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை நம்ம அதுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கு. கழிவிலிருந்து அந்த கழிவை எப்படி செல்வமா மாற்றுறதுன்னு முடிவெடுத்துறது தான் இந்த திட்டத்துடைய அம்சம். எச்சங்களை பயன்படுத்தி அதை ஒரு சத்துக்கள் நிறைந்த இயற்கை உரங்களா மாத்தலாம் அப்படின்றத விவசாயிட்ட நாங்க கொண்டு போறோம். ரெண்டாவது, வட்ட பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு சொல்லி மத்திய அரசு பரிந்துரைக்கிறாங்க. இதோடைய சாராம்சம் ஆங்கிலத்துல சொல்வது போல 6Rன்னு சொல்றாங்க. அதாவது ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள் மறுசுழற்சி, ரிஃபம்பிஷ் புதுப்பித்தல், ரெக்கவர் மீட்டெடுத்தல், கடைசியாக ரிப்பேர்னு சொல்றாங்க பழுது பார்த்தல். இந்த 6ஐயும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு விவசாயிகள் அந்த விவசாய கழிவை உண்மையான மறுசுழற்சிக்கு உட்படுத்தி இந்த தரத்துல நம்ம சமரசம் செய்யாமல அதன் அசல் வடிவத்திலேயே திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வரலான்றதான் இதோடைய நோக்கம். மூணாவது, முக்கியமா விவசாய கழிவுகள்ல என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா பயிர் சாகுபடிக்கு, கால்நடை வளர்ப்புக்கு, அறுவடைக்கு பிந்தைய கையாளுதல் மற்றும் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பால் பொருட்கள் ஆகியவற்றின் இந்த பதப்படுத்தல் பற்றி பயிர் வகைகளை குறிப்பா அதை கவனம் செலுத்தணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் எக்கானமி ஏன் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா இப்ப மத்திய அரசுடைய பரிந்துரையா இயற்கை உயிரி வேளாண் வளங்களை ஊக்குவிக்கும் கோபர்தன் திட்டம் செயல்படுத்தப்படுது. இதனால மக்கள் பயோமாஸ் சொல்லக்கூடிய உயிரி பொருட்களை வச்சு அவங்க இந்த திட்டத்தின் மூலியமா கால்நடை சாணம், பயிர் எச்சங்கள், அப்புறம் உணவு கழிவுகள் இதெல்லாம் நீங்க செயற்படுத்தி உயிரி எரிவாயுவா மாற்றலாம். இது ஒரு மிகப்பெரிய திட்டமா வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி 14 நிலவரப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% மேலான மாவட்டங்கள் 980 உயிரி எரிவாயு ஆலைகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். பயோகேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இருக்கு. ஆமா, இது மட்டும் இல்லாம நமது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் பயோகேஸ்க்கு பிற்பாடு அதோடைய உற்பத்திக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஸ்லரின்னு சொல்லுவாங்க கழிவு, அதை பயன்படுத்தி மண்ணின் வளத்தை மேம்படுத்தலாம்னு சொல்லி விவசாயிகளுக்கு நாங்க கொண்டு சேர்க்கிறோம். விவசாய கழிவுகளை விவசாயிகள் மத்தியில அவங்களுடைய அளவுல இதை எப்படி மாற்றுவதற்கான உட்கட்டமைப்பை மத்திய அரசே செயல்படுத்துது. ஒன்னு வேளாண் உட்கட்ட அமைப்புன்னு சொல்லலாம், இன்னொன்னு கால்நடை சார்ந்த பராமரிப்பு உட்கட்டமைப்பு, 2 வகையா கொண்டு வர்றாங்க. வேளாண் உட்கட்டமைப்புல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் செயல்படுத்தினதுல நல்ல வாடகை இயந்திரங்களை மத்திய அரசே கொடுக்கறது, செயலாக்க அலகுகளுக்கு தராங்க, நிறைய உணவு சேமிப்பு கிடங்குகள், தரம் பிரிக்கும் நிலையங்கள் தராங்க. இப்ப எங்க வேளாண்மை அறிவியல் மையத்துல கூட சீட் ஹப் வச்சு நடத்துறோம். அதனால தரமான விதைகள் நமக்கு கிடைக்கும். ஆமா, அந்த மாதிரி அதை உறுதி செய்வாங்க. அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ் குடோன்னு சொல்லுவாங்க. பல அறுவடைக்கு உண்டான பிந்தைய மேலாண்மை திட்டங்கள், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸை செயல்படுத்துறதுக்கும் கொண்டு வருவாங்க. நம்ம இப்ப இந்த திட்டங்களை முன்னெடுக்கிறதால நம்ம ஒரு சுயசார்பு இந்தியாவை கொண்டு வரலாம் என்பது புதிய வழிமுறைகள்ல சொல்றாங்க. முக்கியமா இதுல கடைசி திட்டங்கள்ல நிலையான வேளாண்மைக்கான நீர் மேலாண்மை அதை மத்திய அரசு ஊக்குவிப்பதற்காக தான் தனியான ஒரு அமைச்சகத்தை உருவாக்குனாங்க. ஜல்சக்தி இயக்கத்தின் கீழே தான் இந்த நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வந்தாங்க. ஒரு இல்லங்களுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் மிகப்பெரிய இலக்க பிரதான் மந்திரி கிசான் யோஜனா, நீர்நிலை மேம்பாடு, மழைநீர் சேகரிப்பு, பாரம்பரிய நீர்நிலைகளை புத்துயிர் பெற செய்தல், அப்புறம் நீர் செறிவூட்டல், இதன் மூலியமா எல்லா நீராதாரங்களையும் பெருக்கிக்கிட்டு வரோம். சாதனைகள் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றது போல விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதில் மிகப்பெரிய பங்கு ஆற்றிட்டு வரோம். வேளாண் துறையின் திட்டங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருவதா சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை நாளை கேட்கலாம்.